கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாரு வாரம்பா ருக்குமணி வண்டி வருது, வாரம்பா ருக்குமணி வண்டி வருது, வாயா வண்டியை தள்ளுங்கயா. ஐயோ கால் பண்ணுவா. ஏய் 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 விட மாட்டேன்டி. ஐயோ இப்படி சுத்தி வளைச்சு போட்டானுங்களே. இன்னைக்கு செத்தடி நீங்க. இன்னைக்கு உன்னை விட்டுறதாலடி வாங்கி இன்னும் வண்டியில் எங்க பம்புக்கு வருவியா? நல்லா வரக்கூடாது, இங்க அந்த மாதிரி அறிய கொடுத்தா. என்னங்க அடா வாமையிலே எங்க இவ்வளவு நேரம் காணோம் ஆளையா, எங்க போயிருந்த? அட ஏங்க நீங்க வேற, இன்னைக்கு ஒரு கூத்து நடந்துச்சுங்க. என்ன ஆச்சுன்னா இதாங்க நடந்துச்சு. அட என்னங்க இதுக்கு போய் வாயை புழக்கிறீங்க? என்னது, ஏன் தங்கச்சிய அடிச்சிட்டீங்களா? அவ பம்பளத்துக்கிட்டு இருந்தா, அதனால அலமீலாக்கா பிடிக்க சொன்னாங்க. அலமீலாக்கா கிட்ட தான் அடி வாங்கினா. நான் என்ன பண்ணுவேன்? அடியே, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை அடிச்சுட்டு என்கிட்ட வேற வந்து சொல்லுவேன் உன் தங்கச்சியை நாங்க அடிச்சோம் அப்படின்ட்டு. என்னதான் தப்பு செஞ்சாலும் அவ என் தங்கச்சிடி. நீ முக்கியமா என் தங்கச்சி முக்கியமானு கேட்டா நான் தங்கச்சியை தான் சொல்லுவேன். என் தங்கச்சி மேல கை வச்சிட்டல, இனிமே இங்க இருக்கு உனக்கு. ஏங்க என்னங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நில்லுங்க. என்ன என்ன சொல்லிட்டோம் இப்போ இவர் இப்படி கிளம்புறாரு? ஒருவேளை நம்ம அவ தங்கச்சியை அடிச்சது இவருக்கு வருத்தமா இருக்குமோ? ஐயோ தேவையில்லாம சொல்லிட்டோமோ? சரி ஒன்றும் நினச்சிக்க மாட்டாரு மனுஷன். நம்ம வேலையை பார்ப்போம். என்ன என்னடி மறுவாதையா பேசாம என்னன்னு கேக்குற? என் வாயில அத்தனை வராதோ? முடியாத, மனசுல இருந்து வரணும், இப்படி கேட்டு வரக்கூடாது. என்ன திமிரு, மாட்டாமையாடி போயிடுவேன், உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன வாய்க்குள்ள முணுமுணுக்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஏன் இம்மா நேரம் எங்க போயிருந்த? அலமேலாக்கா கடை ஆரம்பிக்குது, அதனால அந்த வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதை பார்க்க போனேன். அப்படியா? வெறும் நாய் வைக்கணுச்சான், பெக்கட்ட போய் நக்குனுச்சான். அவ கடை போட்டா அவ தானே பார்க்கணும். நீ எதுக்கு கடை போடணும்னு ஆசைப்பட்ட அவ கூட போயிட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க? உனக்கு வேற வேலையே இல்லையா வீட்டை? அவ கூட சேர்ந்து செஞ்சா அவ உனக்கு பங்கு கொடுத்துருவான்னு நினைப்பா. இங்கே பாருங்க அத்தை, அக்கா காசு கொடுக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அக்காவுக்கு நான் உதவி செய்யணும். அப்புறம் இந்த கடையை நாங்கள் சேர்ந்து தான் செய்கிறோம், தனியாக ஒன்றும் செய்யலை. அதனால் முடிஞ்சதை கொடுத்து அக்காவுக்கு உதவுறோமே தவிர நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல. அந்த கடைக்கு பேர் கூட அலமேலு அக்கா பேர் சொன்னதை தான் வைப்போம். நாங்களாம் ஒன்றும் முடிவெடுக்க மாட்டோம், எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறோம். அதனால் நீ பொறாமப்பட்டு உக்காந்துருக்காத. ஒருத்தவங்க முன்னேறினா உனக்கு பிடிக்காதே. என்னடி சொல்ற? நான் என்ன இப்ப பொறாமையில இருந்தேன்னா சொல்றேன்? இவ்வளவு விவரமா வந்து உங்ககிட்ட கடன் வாங்கி வைக்கிறாளே, ஏன் உங்களுக்கு அதுல பங்கு கொடுத்தா என்னமா? பங்கா? நாங்கள் உதவி செஞ்சதில் எதுக்கு பங்கு நாங்கள் கேட்கணும்? 4 வேளை பொங்கி போகிறதுக்கு சோறு, வீட்டில் தேவையானதை வாங்கி தரேன், என் புருஷன் இருக்கா, அதுவே போதும் எனக்கு. உதவின்னு கேட்டால் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவணும். அது நாளைக்கு நமக்கு வந்து சேரும். உங்களை மாரியே யாருக்கிட்டையும் அண்டாமல் யாருக்கிட்டையும் எதுவும் கொடுக்காம இருக்க சொல்கிறீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இக்கத்து பேசி எனக்கே பாடம் சொல்லி தராயிவா. இவளை சும்மா விடக்கூடாது. வரட்டும் தாய்க்கலாம், எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. ஒரு வேட்டு வச்சா தான் சரிப்பட்டு வருவா. வரட்டும். என்கிட்ட அடி வாயை பிடிக்கிற நாயே, உனக்கு வரட்டும் அம்மாவ. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா என் வேலையை யார் பார்க்க முடியும்? நான் போய் செய்கிறேன், நகருங்க. எதுக்கு இப்ப இந்த ஆட்டம் ஆடுறேன்னு ஒண்ணு தெரியலையா? இருக்கட்டும் பாத்துக்கிறேன். கிச்சா எங்கடா இருக்கா? வாங்க. கிச்சா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. அவன் அம்மா மாரியே ஊர் சுத்தியா இருக்கா. ஏதோ வயசான ஆயா இருக்கே, ஏதோ உதவி செய்யணும்னா இல்ல. அது எங்க அவனுக்கு தோண போகுது? அவன் அம்மா முதல்ல உதவி செய்யறாளா நமக்கு? எல்லா வேலையும் நம்மளே வீட்டுல இழுத்து போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. எங்க போனான்னு தெரியல இன்னும். கிச்சா வாடா ராசா, ஆச்சி உனக்கு பணியாரம் செஞ்சு வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடு. என்னது பணியாரமா? ஆயா எனக்கு வேணும். வந்துட்டா பாரு, திங்கிறதுக்கு ஏதாவது இருக்குண்ணா. தாய போல பிள்ளை நூலை போல ஜனனிக்கு எதுக்கு சொல்றாங்க? அப்படியே இருக்கா. இருந்தாலும் நமக்கு ஒன்றும் போடக்கூடாது, நம்ம பேர பிள்ளையாச்சே. ஆயா எங்க பணியாரம்? எனக்கு வேணும், பசிக்குது இல்ல. மாவை எடுத்து வச்சிருக்கேன்டா.
வாங்கணும்ல, சக்கரை திண்டுச்சு. போயிட்டு கடையில வாங்கிட்டு வரியா சாமி? என்ன ஆயா சாப்பிடுறதுக்கு கூப்பிடுன்னு பார்த்தா இப்படி வேலை செய்ய விடுற, என்னாலாம் போக முடியாது. போ. நான் சொல்லல, இதுலயே அவன் அம்மா போலயே இருக்காங்க, நல்லா உடம்பு கசங்காம சாப்பிடணும்ட்டு. ஆயாளுக்கு காலை வலிக்குதுடா ரொம்ப. இருந்து வீட்டு வேலை செஞ்சல, போயிட்டு வா சாமி. போக முடியாது. ஏமா ஏமா என்னம்மா சத்தம் இங்க? என்ன சொல்கிறேன்? கிச்சான் கிச்சான் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வாயா வாயா ராஜேந்திரா, சொன்னா கேட்க மாட்டாயா. சக்கரை திண்டு போச்சு, போயிட்டு அங்க இருக்க கடையில வாங்கிட்டு வாடா, பக்கத்துல இருக்க கடையில. நான் போக மாட்டேன், போக சொல்லி சாமி. நீ என்னம்மா அவனை போக சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் என்கிட்ட ஃபோனை போட்டு சொல்லியிருந்தா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? வர வழியில தானே கடை இருக்கு. எது வேணுங்கிறத மாசத்துக்கு முன்னாடியே கேட்க சொன்னேன், நீ கேட்கவே மாட்ற. கேட்காம இப்படி இடையில வாங்கி என்னத்த எவ்வளோ எதுக்கு செலவு பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. சரி விட. ஏன் நாட்டு சக்கரையில் தானம்மா எப்பயும் போடுவேன், என்ன ஒயிட் சுகர் கேட்குற? அப்ப இல்லப்ப, சூஸ் போட்டு குடிக்கணும்ல. வெயில நல்லா மண்டையை பொழக்கிற மாதிரி அடிக்குது. போயிட்டு நீங்க வர அப்ப டீ குடிச்சா எப்படி சரியாகுமா என்ன? அதான் வந்த உடனே உங்களுக்கு சூஸ் போட்டு வைக்கலான்னு பார்த்தேன். கடைசியில சக்கரையா காணோம், டப்பால வச்சிருந்தது. அதாயா. சரி சரிம்மா, இந்த பாரு கிச்சா இப்போ போயிட்டு வருவான். இங்கே பாரு, மீதி காசுக்கு நீ சாக்லேட்ஸ் உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ. இப்போ போவியா? அடியாட்டி இதுதான் விஷயமா? யாரா என்கிட்ட கேட்டிருந்தா நான் இன்னும் காசை தந்துருப்பேன் எக்ஸ்ட்ரா. ஒன்னும் கேட்கறது இல்ல. சரி சரி, நான் காசு கொடுக்குறேம்மா, அவன் போயிட்டு வருவான். சரிப்பா. எவ்வளோம்மா? 1 கிலோ போதும்யா. வேணும்னா நான் அப்புறம் கடைக்கு போறேன்ல, அந்த மாசம் முடிய போகுது. அப்ப லிஸ்ட்ல எழுத சொல்லி தரேன். சரிம்மா. பார்த்து போயிட்டு வா. இங்க இருக்க கடன் தானே சொன்னேன், அப்ப எதுக்கு அப்படி சொல்றேன்? போயிட்டு வரேன். வர வர விளையாட்டு தானே அதிகமாயிட்டே போகுதுடா. இவ்வளோமா சின்ன பையனா அப்படிதான் இருப்பா. எங்க என்ன சின்ன பொண்ணு வரலையா? ஆமாண்டா, அவளுக்கு போன் அடிச்சேன், எடுக்கல. அவகிட்ட தான் சக்கரை வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படியாம்மா? சரி சரி, நான் மதியம் பேசினேன். அலமேலக்கா வண்டி வாங்கியிருக்காங்களாமே, அது ஏதோ சரி பண்ணுறதுக்கு அங்கே பக்கத்தில் யாரோ கடை அவளுக்கு தான் தெரிஞ்சவங்களாம், அதனால் பார்த்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். சீக்கிரமாக வந்துடுறான்னு சொன்னால் இன்னும் வரலையா? ஓ அப்படியாடா, அலமேலு கடை ஆரம்பிக்க போறாளா? சந்தோஷம் சந்தோஷம். சரி சரி, வரட்டும் அப்போ பொறுமையா. சரிம்மா. உட்காருப்பு, காப்பி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஹலோ ஹலோ, என்ன இது சிக்கனலே கிடைக்க மாட்டேங்குது? ஹலோ ஹலோ, ஏட்டி மயில, ஏட்டி சின்ன பொண்ணு வரான்னு சொல்லிவிட்டாடி, நீ எப்போ வர? அப்படியா? சரி சரி, வா வா. ஏட்டி வந்துட்டாடி, அவளுக்கு 100 ஆயிடுச்சு. சரி போன வைக்கிறேன், நீ வா. ஏய் வாட்டி சின்ன பொண்ணு. அக்கா என்னக்கா வந்த உடனே 100 ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன்? ஏன் 100 ஆயிடுச்சு வேணாமா உனக்கு? அட போக்கா, நீனு 100 வயசு வரைக்கும் ஏன் இருப்பான்? இப்போ இருக்க பிள்ளைங்களாம் நம்மளை எங்கே பார்த்துக்கா போகுது? நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டதோட சரிக்கா. ஏன்டி அப்படி சொல்கிறேன்? அதெல்லாம் இல்லை. இன்றைக்கும் தகப்ப தாயாரை பார்க்காம இருக்குமா பிள்ளைங்க? போக்கா நீ வேற. அங்கே பக்கத்து வீட்டை பாரு, அந்த கிழவி தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. 4 பிள்ளை பெற்றும் ஒரு பிரச்சனை இல்லைல்ல. என்ன பண்ணுறது, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா? சரி விடு, நம்ம கதைக்கு வாடி நீ. இல்லைக்கா இன்னைக்கு அந்த ஐலாண்டத்தை போட்டு வெளுத்துட்டோம். அக்கா என்னக்கா சொல்ற? ஆமாட்டி, இன்னைக்கு மாட்டினா வச்சு வெளுத்துட்டோம். வண்டியை திருடிட்டு போறாடி. அப்புறம் அம்மா விடுவோமா? வச்சு செஞ்சுட்டோம்ல. என்னக்கா சொல்ற? ஆமாட்டி, நானும் மயிலும் வச்சு வாங்கி விட்டோம். மயிலுமா? மயிலு தனியா அங்க மாட்டுனா அவ வச்சு செஞ்சிருவாக்கா. அதெல்லாம் இனிமே எங்க வழியிலே வரமாட்டாடி. ட்ரீட்மெண்ட் அப்படி. இருக்கட்டும் இருக்கட்டும். சரி வண்டி வெளியே நிற்கிறது, வாடி போயிட்டு சரி பண்ண எடுத்துகிட்டு போவோம். வண்டி வெளியே நிற்கிதா? வண்டியை வெளியே காணுமேக்கா. என்னது வண்டியை காணுமா? மறுபடியும் முதல்ல இருந்தா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காட்டும் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.